we'll start with today's lecture. Okay. There is a concept called as base rate. Base rate. Base rate. Base rate na enna, it is the minimum lending rate below which bank cannot lend. It is the minimum lending rate below which banks cannot lend. It was actually introduced from 2010, July 2010 la introduce பண்றாங்க இந்த கான்செப்ட். Okay, minimum lending rate below which what a bank cannot lend. For an example, base rate na. But ana what is that minimum base rate அப்படிங்கறத யார் டிசைட் பண்ணிக்கலாம்? Concerned bank decide பண்ணிக்கலாம். Every bank has their own what right to determine what is their what base rate. What is the rate beyond which they will never lend அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணிக்கலாம். For an example, State Bank of India. State Bank of India have said 7% is our what base rate அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா then State Bank of India எந்த லோனுமே 7% வட்டிக்கு கீழே கொடுக்கவே முடியாது. மினிமம் லெண்டிங் ரேட் எவ்வளவா தான் இருக்கும்? 7% தான் இருக்கும். எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எது கீழே இருக்கவே முடியாது? 7%க்கு கீழே இருக்க முடியாது. ஏன்னா 7%ங்கிறது தான் என்னது? பேஸ் ரேட். அந்த பேஸ் ரேட்டை யார் டிட்டர்மைன் பண்ணுறா? கன்சர்ன்ட் பேங்க் டிட்டர்மைன் பண்ணுது. இது ஆர்பிஐ கொண்டு வந்த நார்ம். ஆக்சுவலி இது ஆர்பிஐ கொண்டு வந்த நார்ம். இஸ் தட் வெரி கிளியர்? சி பட் ஆனால் ரிமெம்பர் ஒன் திங், தேர் இஸ் எக்ஸம்ஷன். அந்த பேங்க் வந்து பேஸ் ரேட்டுக்கு கீழே ஒரு சில சிச்சுவேஷனில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? லெண்ட் பண்ணலாம். அது யார் யார் அப்படின்னா, bank exception to this bank exception to this base rate is differential interest rate group, DIR group. Differential interest rate exemption வந்து differential interest rate. என்ன சார் differential interest rate அப்படின்னா, அதாவது bank can lend to its own employees lesser than what base rate. புரியுதா? அவங்களுடைய சொந்த எம்ப்ளாயீஸ்க்கு கடன் வாங்குறாங்க, அவங்க அங்கேயே வாங்கலாம் அந்த பேங்க்லேயே. அவங்களுக்கு என்ன இருக்கும்? குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்கலாம். இஸ் திஸ் வெரி கிளியர்? கேன் யூ கெட் லோன் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் டெபாசிட்? கேன் யூ கெட் லோன் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் டெபாசிட்? வாங்கலாம். உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சு, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 வருஷத்துக்கு போட்டீங்க. திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணலாம்? எய்தர் யூ கேன் பிரேக் த எஃப்டி. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. நீங்கள் எஃப்டியை பிரேக் பண்ணி 50,000 ரூபா எடுக்கலாம். ஆனால் பிரேக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு என்ன போட்டிருக்கீங்க? 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. என்டையர் இதுவும் உடைக்கணும். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவை எவ்வளோ தான்? ஒரு 50,000 ரூபா தான். அது எவ்வளோ இருக்குது? 2 மாதத்துக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த பேங்க்குக்கிட்டே போய், இவர் என்னுடைய பணம் 10 லட்ச ரூபா உன் பேங்க்கில் எஃப்டியில் 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, எனக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடு. எதவே நீ மார்ட்டேஜாக வச்சுக்க. ஃபிக்ஸட் டெபாசிட் நான் வச்சுருக்கேன்ல, அதவே என்ன பண்ணிக்க? மார்ட்டேஜ். ஸோ லோன் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் டெபாசிட். உங்கள் பணமே உங்ககிட்ட இருக்கும்போது அதுக்கு எதிராகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன் வாங்குறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? பேஸ் ரேட்டுக்கு கீழே கொடுக்கலாம். யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் நாட்? ஸோ இதுதான் பேஸ் ரேட். சரி, ஏன் இந்த கான்செப்ட் ஆஃப் பேஸ் ரேட்டை கொண்டு வந்தாங்க? எனி ஐடியா? why the concept of base rate was brought? இப்போ பேஸ் ரேட்டுங்கிற கான்செப்ட் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஐ திங்க் இங்கே பாருங்க, there is one bank, there is another bank. இந்த பேங்க் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க. எல்லாரும் லோன் அங்கே தான் வாங்க போவாங்க. இப்போ இன்னொரு பேங்க்குடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணும்? இன் ஆர்டர் டு வாட் கெட் லோன், இன் ஆர்டர் டு லெண்ட் லோன், இவன் என்ன பண்ணுவான்? 4.5%ன்னு வருவான். திருப்பி அவன் என்ன பண்ணுவான்? 4%ன்னு போவான்.
இப்படி காம்படிட்டிவ்னஸ்ல என்ன ஆகிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போனா என்ன ஆகுதுன்னா, எல்லா பேங்க்கும் லோன் கொடுக்கறதுக்காக வட்டியை குறைக்கும் போது இன்சின்சியர் பீப்புள் லோன் வாங்குவாங்க. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? தேவையில்லாதவங்க லோன் வாங்குவாங்க. அவங்க கடனை திரும்ப கட்டுறதுக்கான பாசிபிலிட்டியும் கம்மி. நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆஃப் பேங்க்ஸ் என்ன ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கே, அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வில் அஃபெக்ட் வாட் அனதர் பேங்க்கோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ரைட்? அப்போ என்ன ஆகுதுன்னா, பேங்க்கை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும்னா பேங்க்கு இடையில காம்படிஷன் இருக்கணும். பேங்க் இடையில காம்படிஷன் இருக்கணும். ஆனால் அந்த காம்படிஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யாக்ஸ்டிக். தினந்தோறும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க மாற்றலாம், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மாற்றணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிடுச்சு, பேஸ் ரேட் 7 அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா மினிமம் அவன் எவ்வளோக்கு தான் கொடுக்க முடியும், 7. அது கீழே குறைக்கவே முடியாதானே. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அப்போனா அவன் என்ன ஏற்றுறது எவ்வளோ வேணும் ஏற்றலாம், ஆனால் இறக்குறது நான் இன்னைக்கு கீழே குறைக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு பேங்க். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளக்சுவேஷன், மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்து என்ன இருக்கும், ஒரு அளவுக்கு அட்ரஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் விஷயம் இதோடைய. யூ கிளியர் வித் திஸ்? சரி, இப்போ பேஸ் ரேட். இப்போ பேஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு பேங்க்கு பேஸ் ரேட், அதாவது மினிமம் ரேட் பியாண்ட் விச் ஐ டோன்ட் லெண்ட் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணுறாங்கன்னா, இட் வில் பி பேஸ்ட் ஆன் 4 ஃபேக்டர்ஸ். Base rate is based on what? 4 factors. 4 factors of what? Base rate. 4 factors of base rate. சரியா? Number one is deposit rate. Number 2 is revenue requirement. Number 2 is revenue requirement. Number 3 is operational cost. Number 4 is profit margin. சாரி, இது நான் இங்கே ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட்டு எழுதியிருக்கேன். ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட், ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட்டில் சாரி, என்னது ரிசர்வ் ரெக்குவயர். profit margin and profit margin. That very clear? So these are the 4 factors. These are the 4 factors that determine what? The base rate. 4 factors that determine the base. சரியா? இப்போ ஒரு ஃபேக்டரையும் நம்ம பார்க்கலாம். We'll see each and every factor, right? But let's say ஒரு பேங்க் இருக்கு. Okay? The bank, let's assume bank got 100 rupees deposits. எவ்வளோ கிடைச்சிருக்கு? 100 rupees deposit. யாரு டெபாசிட் பண்ணியிருக்கா? people. people என்ன பண்ணியிருக்காங்க? டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த பேங்க் என்ன பண்ணணும்? டெபாசிட் ரேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணுமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணுமா? லெட்ஸ் அஸ்யூம் டெபாசிட் ரேட் அட் a rate of 7%. சரியா? இப்போ இந்த 7%ங்கிறதா என்னது? டெபாசிட். சரி, இப்போ இது போக நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 ரூபா, இப்போ சொல்லுங்க, பேங்க் ரேட் 7% இருக்கு, சரி, பேஸ் ரேட் 7% இருக்க முடியுமா? Can this bank keep its base rate at 7%? வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? அப்படி வச்சா 7%க்கு மக்கள் கிட்ட வாங்கி அதே 7%க்கு இன்னொன்று கொடுக்கணும்ல. மினிமம் பேஸ் ரேட் என்னவா வைக்க மாட்டாங்க, 7% வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? வச்சா வாட் இஸ் த ப்ராஃபிட் ஃபார் பேங்க்? 0 இல்லை. 100 ரூபாய் 7%க்கு வட்டி வாங்கி இதே 100 ரூபாய் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பேங்க்குக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட் எல்லாம் பேங்க் ரன் பண்ணுறது இதெல்லாம் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ இப்போ 7% இருக்க முடியாது. அப்போ டெபாசிட் ரேட்டை விட எதுவாக தான் இருக்கும்? மினிமம் பேஸ் ரேட்டு ஹையாக தான். கிளியர் வித் திஸ்? த பேஸ் ரேட் வில் பி ஹையர் தென் வாட்? டெபாசிட் ரேட். ஏன்னு புரிஞ்சா இல்லையா? சரி, ஆனால் கொஞ்சம் ஹையாக இருக்காது, நல்லாவே ஹையாக இருக்கும். எப்படி ஹையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேங்க்கு 100 ரூபாயும் லென் பண்ண முடியாது. இந்த பேங்க்னால என்ன பண்ண முடியாது? 100 ருபீஸையும் லென் பண்ண முடியாது. அதாவது இந்த பேங்க்குடைய
லீவரேஜ். அதாவது லெண்டிங் கெப்பாசிட்டி. லெண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த 100 ரூபாய் டெபாசிட் வந்துருக்குன்னா 100 ரூபாய் லெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐயோட நாம் என்னது? ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட். அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் சிஆர்ஆர் டு பி வாட் 5%. என்னன்னு வச்சுக்கலாம்? எஸ்எல்ஆர் என்னவாச்சு? ஸோ இப்போ கிட்டத்தட்ட 20% எதில் போயிடுச்சு? வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோவில் போயிடுச்சு. அப்போ இந்த பேங்க்குடைய லெண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோதான்? அதாவது லீவரேஜ் ரேஷியோ எவ்வளோதான்? இது ரிசர்வ் ரேஷியோ, லீவரேஜ் ரேஷியோ 80%. அப்போ இந்த பேங்க் எவ்வளோதான் லெண்ட் பண்ண முடியும்? அப்போ 80 rupees-ஐ வச்சுக்கிட்டு இந்த பேங்க் என்ன பண்ணணும்? It should be able to make what more than 7 rupees. This bank got what? ஏன்னா இந்த பேங்க் has to give 7 rupees to what? Depositor. ஆனால் 100 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பேங்க் என்ன பண்ண முடியணும்? 80 ரூபாயை வச்சுக்கிட்டு 7 ரூபா சம்பாதிக்க முடியணும். 7 ரூபாய்க்கு மேலே மினிமம் 7 ரூபா சம்பாதிக்கணும். ஆனால் 7 ரூபா சம்பாதிச்சாவே பத்தாது, அதுக்கு மேலே சம்பாதிக்கணும். ஏன் 7 ரூபா சம்பாதிச்சாலே பத்தாது? ஏன்னா 7 ரூபா சம்பாரிச்சிச்சுன்னா அதை சம்பாரிச்சதை இவங்களுக்கு டெபாசிட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்கும். பேங்க்குடைய ஆப்ரேஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கா இல்லையா? பேங்க்குடைய ஆப்ரேஷன் காஸ்ட். பேங்க் ரன் பண்ணும், பிரான்ச்சஸ் இருக்குது, ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, ஆப்ரேஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஒன்று டெபாசிட் ரேட்டு, இன்னொன்று என்னது? லீவரேஜ் ரேஷியோ ஆர் வாட் ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பேங்க்குக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கு. ஆப்ரேஷனல் காஸ்ட் அது போக பேங்க்குக்கு என்ன வேணும்? ப்ராஃபிட். இப்போ சும்மா நம்ம லெட்ஸ் அஸ்யூம் என்னன்னு வச்சுக்கலாம், பேங்க்கு இஸ் எய்மிங் அட் ப்ராஃபிட் ஆஃப் இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் காஸ்ட் வச்சுக்கலாம். ஆப்ரேஷன் காஸ்ட் ஒரு 5 rupeesனு வச்சுக்கலாமா? இல்லை சரி, 5 rupees டூ மச். ஆப்ரேஷன் காஸ்ட் ஃபார் வாட்? இதுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னது? ஒரு 2 rupees, 2%ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆப்ரேஷன் காஸ்ட் எவ்வளோ? 2 rupees. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ? 7 rupees. ப்ராஃபிட் மார்ஜின் 5 rupees இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ மொத்தமாக இந்த பேங்க்குக்கு எவ்வளோ ரூபா வேணும்? பேங்க் ஹேவ் அக்செப்டட் 100 rupees விச் இட் ஹேஸ் டு ரிட்டர்ன். அந்த 100 rupees வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணும்போது 7 ரூபா வட்டியாக கொடுக்கணும். 2 ரூபா எதில் போயிடும்? ஆப்ரேஷன் காஸ்ட்டில் போயிடும். 9% 9 rupees ஆச்சு. கம்பெனிக்கு எவ்வளோ வேணும் ப்ராஃபிட்டு? 5 rupees. 5 rupeesங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? ஒரு 2 rupees வச்சுக்கலாமா? ஸோ தட் லாஜிக்கலாக இருக்கும். ₹2 ப்ராஃபிட். ஸோ இப்போ மொத்தமாக என்ன இருக்கு? 11 என்ன வேணும்? rupees வேணும். யாருக்கு? இந்த பேங்க்குக்கு. 100 ரூபாய் பேங்க்கு கிட்ட கொடுத்தா பேங்க்குக்கு 11 rupees வேணும். அப்போ தான் அந்த பேங்க் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஆனால் அந்த 11 rupees-ஐ பேங்க்கு எவ்வளோ ரூபாயிலேருந்து சம்பாதிக்கணும்? 80 rupeesலேருந்து சம்பாதிக்கும். 100 rupeesலேருந்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 20 rupees will go in what? Reserve. So bank need to make 11 rupees from what? 80 rupees. அப்போ மினிமமாக எவ்வளோக்கு லெண்ட் பண்ணணும்? 11%க்கு லெண்ட் பண்ணால் 11%க்கு லெண்ட் பண்ணால் எவ்வளோ தான் கிடைக்கும்? 100 rupees லெண்ட் பண்ணால் தான் 11 rupees கிடைக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ தான் லெண்ட் பண்ணுறீங்க? 80 rupees தான் லெண்ட் பண்ணுறீங்க. அப்போ 11%க்கு லெண்ட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? லெஸர் தேன் வாட் 11 rupees தான் கிடைக்கும். யூ கெட்டிங் இட்? அப்போ எவ்வளோக்கு லெண்ட் பண்ணணும்? 13%க்கு லெண்ட் பண்ணும். யூ கெட்டிங் இட்? ஸோ அப்போ டெபாசிட் ரேட்டு, ஆப்ரேஷன் காஸ்ட்டு, ப்ராஃபிட் மார்ஜின், லீவரேஜ் ரேஷியோ, இது எல்லாமே சேர்ந்து இது என்னன்னு சொல்லுது? பேஸ் ரேட்.
13% அப்படின்னு பிக் பண்ணு. நான் 13%க்கு குறைவா என்ன பண்ண மாட்டேன், எந்த லோனுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுது. புரிஞ்சா? how base rate? So remember, this base rate has been determined by எது இதெல்லாம்? Number 1, deposit rate. ஓகே, அடுத்தது என்னது? ஆப்ரேஷன் காஸ்ட். ப்ராஃபிட் மார்ஜின். ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட். இந்த 4 விஷயம்தான் பேஸ் ரேட்டை தீர்மானிக்குது. இந்த 4 விஷயம்தான் பேஸ் ரேட்டை தீர்மானிக்குது. கன்ஃபியூஷன் இல்லையே? ஓகே.